வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பாவில் ஆப்பம் செய்ய போகிறோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போட்ட ரெசிபிஸ்க்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆப்பம் செய்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன், 200 கிராம். இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன், அதுவும் 200 கிராம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், உளுந்து 1/4 கப், சாதம் அதாவது வடித்த சாதம் 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 60 ml கப்பு. நான் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக இந்த கப்லேயே நல்லா திணிச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாவு கரைக்கிறதுக்கு தேவையான கல் உப்பு. இப்போ இந்த அரிசி, வெந்தயம், இந்த உளுந்து இது எல்லாத்தையுமே நான் ஒரு 3 முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அடுத்த ஒரு விஷயம், நம்ம எப்போதுமே நம்ம ஊற வைக்கிற அரிசியிலேருந்தோ இந்த உளுந்துலேருந்தோ நம்ம தண்ணி எதுவுமே கீழே வடிக்கிறது கிடையாது, அதை சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. உளுந்தும் 6 மணி நேரம் ஊறணும் ஆப்பத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் தாங்க அரைக்க போகிறோம். நான் கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல, இன்றைக்கி நான் மிக்சியில் தான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் முதல்ல உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த உளுந்தை நான் தண்ணி எதுவும் கீழே வடிக்காமல் தண்ணியோடவே சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உளுந்து அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் அடுத்தது இந்த சாதத்தை சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசி, இந்த வெந்தயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம். கொஞ்சம் இந்த ஊற வச்ச தண்ணியே இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அந்த சாதத்தையும் அரிசியும் நம்ம நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் நம்ம அந்த உளுந்து எடுத்து வச்சுருக்க அதே பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதில் அடுத்து இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்துருக்கிறேன். நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. இப்போ இதையும் நம்ம அதே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். நம்ம அரைச்ச இந்த மாவை இந்த பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். பாருங்கள், நான் கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது நீங்கள் அரைக்கிறப்பையும் சேர்க்கலாம். நானாக இதை இப்போ சேர்த்து தாங்க கலக்க போகிறேன். நல்லா கை வச்சே கலந்துக்குவோம். எப்போதுமே இந்த இட்லி, தோசை, ஆப்பம் இது மாதிரி ஏதாவது மாவு அரைச்சி புளிக்க வைக்கும்போது பார்த்திங்கன்னா கை வச்சு கரைங்க, அப்போ தான் அந்த ஃபெர்மெண்டேஷன் நல்லா நடக்கும் அதில். இப்போ இந்த மாவை நல்லா கலந்தாச்சு. இதை நம்ம மினிமம் 8 மணி நேரம்னாலும் நம்ம இதை புளிக்க விடணுங்க. ஆனால் நம்ம கூடுதல் நேரம் ஊற வச்சோன்னா நமக்கு புளிக்கிற டைம் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது நான் எவ்வளவு நேரத்தில் எனக்கு மாவு நல்லா எலும்பி புளிச்சுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம இதை புளிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சு ஒரு 12 மணி நேரம் ஆச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் நுர நுறையாக இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா கலக்கி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நுறையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா காற்று குமிழிகள் இருந்தாவே நம்மளோட ஆப்பம் ரொம்ப சூப்பராக வருங்க. இங்கே நான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு என்னுடைய கேஸ்ட் அயர்ன் ஆப்பக்கடாய் வச்சுருக்கிறேன். ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கல்லும் நல்லா சூடாயிடுச்சு. நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு இப்படி பொறுமையாக ஒரு சுற்று தாங்க சுற்றணும், ரொம்ப போட்டு சுற்றிட்டே இருக்கக்கூடாது. அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. சுற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எப்போதுமே ஆப்பத்துக்கு குறைந்த அளவு தீயில வேக விடுங்க. ரொம்ப அதிக அளவு வச்சிட்டிங்க அப்படின்னா நடுப்புறெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் மேலே உங்களுக்கு தெரியாது. அடியில் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா கருப்பாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சே வேக விடணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆப்பம் தயாராகிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் பால் குருமா கூட சர்வ் பண்ணியிருக்கேன். மேற்சொன்ன முறைப்படி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஆப்பம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.